வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம நிஃப்டி 50யோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் தான் பார்க்க போறோம். நம்ம நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா, கடந்த 5ஆம் தேதியிலிருந்து மார்க்கெட் வந்து கீழ வந்துட்டே இருக்கு. ஸோ இதுக்கான என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பட்ஜெட்டுக்கு அப்புறம் ஒரு 2 நாள் மேல வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஒரு பிரைஸ் ரேஞ்ச் நம்ம இங்க பார்த்திருப்போம். 23,800ங்கிற பிரைஸ் ரேஞ்ச்ல ரிஜெக்ட் ஆயி, அதாவது நெறையா வந்து பிரைஸ் ரிஜெக்ஷன் நடந்து ஆல்மோஸ்ட் வந்து 23,500க்கு திருப்பி வந்துருச்சு. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, 23,500 கிராஸ் பண்ணி இன்னும் கீழ வரல. ஸோ இது நல்லதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா நல்லது தான். என்னன்னா ஜனவரி 13ஆம் தேதியிலிருந்து நான் வந்து இப்போ ஒரு 1 மந்த்தான சார்ட் வைக்கிறேன். கொஞ்சம் லோட் ஆக டைம் ஆகுது போல. இப்ப நம்ம 1 மந்த் சார்ட்ல பார்த்தோம்னா, நமக்கு தெரியும் ஜனவரி 13ஆம் தேதியிலிருந்து மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு சின்ன பிரைஸ் ரேஞ்ச்ல தான் வந்துட்டே இருந்துச்சு. நீங்க இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நான் இப்போ வந்து ஜனவரி 13க்கு எடுத்துக்கிறேன். இந்த ஜனவரி 13லேருந்து பார்த்தீங்கன்னா, 23,500 கிராஸ் பண்ணவே இல்ல. ஸோ, இப்போ இந்த ஜனவரி 13லேருந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் மார்க்கெட் வந்து 22,700 போச்சு. அதாவது இப்ப என்ன பிரைஸ் ரேஞ்ச்ல இருக்கோ, அத விட 700 பாயிண்ட் கீழ கம்மியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பட்ஜெட்டுக்கு முதல் வாரம், பட்ஜெட் வந்து பிப்ரவரி 1ஆம் தேதி வந்துச்சு. ஸோ, அதுக்கு முதல் வாரம் என்னாச்சுன்னா, மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆயி, ஆல்மோஸ்ட் 23,600 வரைக்கும் போயிட்டு, அன்னைக்கு தேதியான குளோசிங் வந்து எப்படி ஆச்சுன்னா, 23,500ன்னு வந்துச்சு. ஸோ, அப்போ நமக்கு ஒரு 20 நாள் கழிச்சு, ஜனவரி 13லருந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் அப்படியே மேல வந்து 20 நாள் கழிச்சு பட்ஜெட் அன்னைக்கு மார்க்கெட் வந்து 23,500ங்கிற ஒரு பிரைஸ் ரேஞ்ச கிராஸ் ஆச்சு. ஏன் இந்த 23,500 ரொம்ப முக்கியமானதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த 23,500 வந்து ஹிஸ்டாரிக்கலா அதாவது போன வருஷத்துல இருந்து நான் வந்து இப்போ 1 இயர் சார்ட் எடுத்து பார்த்தாலும், 1 இயர் சார்ட்லயும் இங்க பார்த்தீங்கன்னா, இதுதான் நமக்கு 23,500 இந்த இடத்துல இருக்கு. இங்க இருக்கு. இப்ப இந்த பிரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நான் ஏற்கனவே அதில வரைஞ்சு வச்சிருப்பேன். ஸோ இந்த கிரீன் லைன் தான். இந்த இடத்துல இங்க ஒரு லைன் இருக்கு பாருங்க. அது. ஸோ இந்த இடத்துல இருக்கிற லைன். அப்போ இந்த பிரைஸ் ரேஞ்ச் வந்து ஹிஸ்டாரிக்கலா அதாவது போன ஜூன்ல என்ன நடந்துச்சு அப்டின்னா, இந்த ஜூன்ல வந்து நம்ம எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ் வந்துச்சு. எலக்ஷனுக்கு முன்னாடி 24ஓட ஜெனரல் எலக்ஷன் அதாவது சென்ட்ரல் எலக்ஷனுக்கு முன்னாடி, பார்லிமென்ட் எலக்ஷனுக்கு முன்னாடி எக்ஸிட் போல் வந்தப்போ மார்க்கெட் இங்கிருந்து மேல போச்சு. அதாவது பிஜேபி ஜெயிப்பாங்க அப்டிங்கிற ஒரு ரிசல்ட் வரும்போது மார்க்கெட் மேல போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட மேல வந்து நம்மளோட ரிசல்ட் எல்லாம் வந்து இது வந்தப்போ மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ஆயி, அதுக்கப்புறம் ஒரு புது உச்சத்த எட்டுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் அப்படியே டவுன்ஃபால் ஆயிட்டு, திருப்பி இந்த 25,500ல 23,500ல தான் நமக்கு வந்து திருப்பி ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு, திருப்பி மார்க்கெட் மேல போச்சு. ஆனால் நம்ம இந்த ஜனவரி மாசம் வந்து மார்க்கெட் திருப்பி இந்த 23,300 23,500க்குள்ள ரேஞ்ச்ல வந்துருச்சு. ஸோ இந்த ரேஞ்ச்குள்ள தான் இருந்துச்சு ஒரு 20 நாளா. ஸோ அப்போ பட்ஜெட் அப்போ மார்க்கெட் இந்த ரேஞ்ச பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து மேல போச்சு. மேல போயிட்டு பார்த்தீங்கன்னா, பட்ஜெட்டுக்கு அடுத்த வீக் அதாவது இந்த வீக் நமக்கு மார்க்கெட் மேல போயி அண்ட் 5ஆம் தேதியிலிருந்து நம்ம நெனச்சோம் மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து ரெக்கவரி ஆகும். செகண்ட் டே ரெக்கவரி ஆகும். இது எதுவுமே ரெக்கவரி ஆகாம மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, கீழயே தான் வந்துட்டுருக்கு. ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்டின்னா, எஃப்ஐஐயோட செல்லிங். எஃப்ஐஐனா யாரு அப்டின்னு கேட்டீங்கன்னா, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க. ஏன் எஃப்ஐஐ செல்லிங் பண்றாங்க? அப்டின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எஃப்ஐஐஸ்க்கு வந்து இந்தியன் மார்க்கெட் வந்து ஒரு ரொம்ப வாலடைலான மார்க்கெட். ஃபார் எக்ஸாம்பிள் இதோட பிரைஸ் வால்யூம் எவ்ளோ இருக்கும் அப்டின்னா, இந்தியன் மார்க்கெட்ல நமக்கு நான் உங்களுக்கு ஒரு ஃபுட் நோட் எடுத்து காமிக்கிறேன். நமக்கு வந்து அப்போ டெய்லி அனாலிசிஸ் பாத்துரலாம். ஸோ நான் 1 டே டைம் ஃப்ரேம்ல கேண்டில் சைஸ் வந்து 1 டேயா வச்சுக்கிறேன். ஓ! நான் இத கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம வந்து ஃபுட் நோட் அனாலிசிஸ் பண்ணா நமக்கு எக்ஸாக்ட் வால்யூம் ட்ரேடட் வால்யூம் வந்து நமக்கு தெரியும். அப்போ இந்த எக்ஸாக்ட் ட்ரேடட் வால்யூம் வச்சு நீங்க என்ன கண்டுபிடிக்க போறீங்க அப்டின்னா, நம்மளோட பிரைஸும் அதாவது இந்தியன் மார்க்கெட்டோட பிரைஸ் நேத்து மட்டுமே பார்த்தீங்கன்னா, டோட்டல் வால்யூம் இஸ் ஆல்மோஸ்ட் வந்து 36 336 மில்லியன். இப்போ 336 மில்லியன் இருக்கு. இவ்ளோ ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் ஆயிருந்திருக்கு. இதே இது கான்ட்ராஸ்ட்டா நம்ம வந்து யுஎஸ் மார்க்கெட் எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். யுஎஸ் மார்க்கெட்டோட S&P 500. ஸோ இந்த S&P 500ஓட வேல்யூ எவ்ளோ இந்தியன் ரூபிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 8,00,000 இந்தியன் ரூபி. அதாவது $6,000 இருக்கு. இன்டூ $6,000 இருக்கு. அப்போ ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு 8,00,000க்கு மேல. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா 1 பில்லியன். ஸோ அப்போ இத விட பாதி தான் நமக்கு வந்து அந்த இடத்துல நம்மளோட இது இருக்கு. அதாவது என்னன்னா, நம்மளோட அ நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணது நமக்கு பாதி தான் இருக்கு. ஆனா பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து 80 மடங்கு கம்மி. ஸோ அப்படிங்கிறனால
நம்ம என்ன சொல்லணும் நம்ம என்னன்னா, இவங்களுக்கெல்லாம் இந்தியன் மார்க்கெட்ல வந்து ட்ரேட் பண்றதோ, இது பண்றதோ பெரிய லாஸ் கிடையாது. ஏன்னா, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்தியன் ரூபியோட மதிப்பு கம்மி. 2வது ட்ரேட் வால்யூமும் கம்மிங்கிறனால அவங்களுக்கு லாஸ் அவ்வளோ ஆகாது. அப்படிங்கிறனால எஃப்ஐஐஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தியன் மார்க்கெட் வந்து ஓப்பன் பண்ணாங்க. அதாவது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து இது பண்ணலான்னு சொல்லி. ஆ அப்போ அப்படிங்கிறனால, நமக்கு என்னன்னா, மார்க்கெட் வந்து இந்தியன் மார்க்கெட்ல அவங்கலாம் இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப அதிகம். அப்போ இந்த எஃப்ஐஐ செல்லிங் நெறைய நடக்கிறனால தான், நம்மளோட இந்தியன் மார்க்கெட் வந்து டவுன் சைட் போகுது. ஏன் எஃப்ஐஐ செல்லிங் பண்றாங்க அப்படின்னா, நம்மளோட குளோபல் மார்க்கெட்ல இந்தியாவோட நெலைம வந்து இப்போ கம்மியா தான் இருக்கு. இப்ப குளோபல் மார்க்கெட்ல நம்ம ஏன் இந்தியாவோட எக்கனாமிக் சிச்சுவேஷன் கம்மியா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பட்ஜெட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என்ன ஒரு பிம்பம் வந்துருச்சு அப்டின்னா, கார்ப்பரேட்ஸ்க்கான பட்ஜெட் வந்து இதா இல்ல. அதாவது பிசினஸ்க்கான பட்ஜெட்ஸ் வந்து எதுவும் வந்து ஆ சாதகமா இல்ல அப்டிங்கிற ஒரு விஷயம். 2வது இந்தியா வந்து அக்ரிகல்ச்சர ப்ரமோட் பண்ண போறாங்க. அ எக்ஸ்போர்ட்ட ப்ரமோட் பண்ண போறாங்களே ஒழிய, இந்தியாவோட ஐடி செக்டருக்கோ, இந்தியாவோட மேனுஃபேக்சரிங் செக்டருக்கோ எதுவும் பெருசா வரலங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ இது வந்து இந்தியாவோட ட்ரேடிங் சைக்காலஜிய மட்டும் பாதிக்கல. நமக்கு குளோபலாவே ட்ரேடிங் சைக்காலஜிய பாதிச்சிருக்கு. ஸோ அப்படிங்கிறனால தான் நமக்கு நம்ம முன்னாடியே எக்ஸ்பெக்ட் பண்றதும் நிஃப்டி 50 வந்து கீழ வரும்னு சொல்லி. ஆனா வந்து 1 வாரம் மேல போனனால, நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா, மார்க்கெட் வந்து மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. ஆனா இந்த 23,800 ரீச் ஆனதுக்கப்புறம், மார்க்கெட் வந்து நெறைய பிரைஸ் ரிஜெக்ஷன் நடந்து, ஆல்மோஸ்ட் இப்ப 23,500 வந்துருச்சு. ஆனா நேத்த பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சிருக்கேன். அத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ மார்க்கெட் வந்து கேப் டவுன், கேப் அப் எதுவுமே இல்லாம கன்டினியூஸா தான் ஓப்பன் ஆச்சு. அண்ட் கன்டினியூஸா ஓப்பன் ஆயிட்டு, மார்க்கெட் வந்து நம்மளோட டவுன்வர்ட் ட்ரெண்டிங் சேனல் இங்க வரைஞ்சிருக்கும். அப்ப இந்த டவுன்வர்ட் ட்ரெண்டிங் சேனல்ல தான் மார்க்கெட் வந்து கன்டின்யூ ஆச்சு. ஸோ அப்ப நம்மளோட ட்ரெண்டிங் சேனல் கரெக்ட் தான். இந்த ட்ரெண்டிங் சேனல நான் கொஞ்சம் மட்டும் மேல ஏத்திக்கிறேன். ஏன்னா 2, 3 கேண்டில் இங்க மேல போயிருந்திருக்கு. அப்போ இந்த ட்ரெண்டிங் சேனல்லயே டவுன்வர்ட்ஸ் ஃபாலோ ஆயிட்டு வந்து, ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இங்க 23,500க்கு கீழ போகல மார்க்கெட். 23,500ல ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் மேல வந்துருச்சு. அப்போ இந்த மார்க்கெட் மேல வந்தது நல்ல விஷயம் தான். ஆனா இன்னும் மார்க்கெட் மேல போயிட்டு, நாளைக்கு வந்து 23,800 தாண்டுமா? இல்ல வந்து 24,000 போகுமான்னா, ஏன்னா நம்ம வந்து இந்த 23,800 தாண்டுறதுக்காக தான் வெயிட் பண்ணிருக்கோம். ஏன்னா இத தாண்டுச்சுனா தான் மார்க்கெட் வந்து மேல போகும். ஸோ அண்ட் இது வந்து கன்சாலிடேஷன் ஃபேஸும் இல்ல, டவுன்வர்ட்ஸ் ஃபேஸ் தான். அப்போ இங்கிருந்து மார்க்கெட் திருப்பியும் மேல போகணும் அப்டின்னா, நமக்கு வந்து கஷ்டம். ஏன்னா, இந்த கடைசி ஒரு 3 நாளாவே மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1% கீழ விழுந்திருக்கு. அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டவுன்வர்ட் ட்ரெண்டுக்கான ஒரு இண்டிகேஷன் தான். நம்ம வந்து இத கிளியரா தெரிஞ்சுக்கிறதுக்கு, மார்க்கெட் மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, நம்மளோட இந்த ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ் பார்க்கலாம். இந்த ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னா, யாரெல்லாம் வந்து ஆர்டர்ஸ் ஏற்கனவே பிளேஸ் பண்ணி வச்சிருக்காங்கன்னு. அப்போ இப்ப இருக்கிற பிரைஸ் வந்து ஆப்ஷன்ல என்ன சொல்லுவாங்கன்னா, அட் த மணின்னு சொல்லுவாங்க. அதாவது ஏடிஎம்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் இதுக்கு மேல போற பிரைஸ் வந்து இன் த மணி. இதுக்கு கீழ வர பிரைஸ் அவுட் ஆஃப் த மணி. ஸோ, இத நான் வந்து இப்போ நமக்கு பார்த்தோம்னா, இந்த இடத்துல நெறைய பார்ஸ் இருக்கு அப்டின்னா, இதெல்லாம் கால் ஆப்ஷனோட பார்ஸ். கால் ஆப்ஷன் இல்லன்னா ஃபியூச்சர்ஸோட பார். அப்போ இந்த இடத்துல நெறைய பார் இருந்துச்சுன்னா, நெறைய ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எந்தெந்த இடத்துல டெவலப் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 23,600ல ஒரு ரெசிஸ்டன்ட் டெவலப் ஆயிருக்கு. அதே மாரி இந்த இடத்துல கீழ வரும்போது 23,500ல ஒரு சப்போர்ட் இருக்கு. அப்போ இந்த மார்க்கெட் வந்து இந்த 23,500ல சப்போர்ட் எடுத்தா மேல எது வரைக்கும் போலான்னு இருக்குன்னா, 23,600 வரைக்கும் தான் போலான்னு இருக்கு. அண்ட் இங்கிருந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு அடுத்து நமக்கு ஈக்குவலா எங்க இருக்குன்னா 23,200ல தான். அப்போ மார்க்கெட் ஃபால் ஆச்சுன்னா, இங்க இருக்க இந்த குட்டி குட்டி ஆர்டர்ஸ் எல்லாம் பெருசா எக்ஸிக்யூட் ஆனாலும், மார்க்கெட்ட பெருசா இம்பாக்ட் ஆகாது. ஓரளவு மார்க்கெட் வந்து ஒரு 30,00,000 இருந்தா தான் ஆர்டர்ஸ் வந்து 30 இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். 30,00,000 இருந்தா தான் மார்க்கெட் அதாவது கீழ போறத தடுக்க முடியும். ஆனா இந்த குட்டி குட்டி ஆர்டர்ஸ்லாம் நமக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. அப்போ மார்க்கெட் 23,500 கீழ விழுந்துச்சுன்னா, கடகடன்னு எங்க போய் நிக்கும்னா, 23,200ல போய் நிக்கும். ஆனால் மேல போறதுக்கு நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நெறைய கால் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஏன் இந்த கால் ஆப்ஷன்ஸ் இருந்தா என்ன தடங்கல்? ஏன் அது ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்குன்னா, இந்த பிரைஸ் ரேஞ்ச் வந்தோனே இந்த கால் ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும். அப்ப இந்த கால் ஆப்ஷன்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும்போது நமக்கு என்ன ஒரு விஷயம் நடக்கும்னா, மார்க்கெட் வந்து அப்படியே கீழ விழ ஆரம்பிக்கும். ஸோ, அதாவது அங்க வந்து ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிற மாரி, அந்த மாரி தான் கணக்கு. அப்போ அதே மாரி இங்க புட் ஆப்ஷன் வரம்போது ஏன் அது சப்போர்ட்டா இருக்கும்ன்னு சொன்னா, இந்த இடத்துல வந்து பையிங் நடக்கும். புட் ஆப்ஷன் வந்து பையிங் நடக்கிறனால மார்க்கெட் மேல போகும். ஸோ, அதனால தான் இது சப்போர்ட்டா சொல்றோம். இது ரெசிஸ்டன்ஸா சொல்றோம். ஸோ, இது வந்து நம்ம பிரைஸ் ஆக்ஷன் பார்த்து சார்ட் வரைஞ்சாலும் கரெக்ட்டா தான் இருக்கும். அதே மாரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தாலும் கரெக்ட்டா இருக்கும். எல்லாமே கரெக்ட்டா அந்த பக்கம், இந்த பக்கம் மிஸ் மேட்ச் பண்ணும். ஸோ நீங்க வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்காம வெறும் பிரைஸ் ஆக்ஷன் மட்டும் பார்த்தீங்கன்னாலும்,
கரெக்ட்டு தான். ஆனா இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது நமக்கு செகண்டரி கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். 2வது நம்ம இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல வந்து இங்க வந்து ஓஐ சேஞ்சுன்னு இருக்கு. நமக்கு இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஓஐ சேஞ்சுன்னு. இல்லன்னா இந்த ஃபர்ஸ்ட் இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதையும் நீங்க எடுத்துக்கலாம். நான் இத கிளிக் பண்ணோனே, இப்போ வந்து ப்ளே ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இவ்ளோ இருந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இப்போ கரண்ட் ரேட்ல எவ்வளோ இருக்குன்னா, இங்க இருக்கு. ஸோ இத நான் ரீப்ளே அதிகம் பண்றேன். ஸோ ஆக்சுவலா நமக்கு வந்து இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் காமிக்காம இருந்துச்சுன்னா, இங்க பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து 54,000 இருக்கு. இப்போ ப்ளே பண்ணும்போது என்னன்னா, மார்க்கெட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இவ்ளோ இருந்துச்சு. ஆனா குறைஞ்சு வந்து சாரி குறைஞ்சு வந்து 54,000க்கு இருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்டின்னா, மார்க்கெட் இந்த ரேஞ்ச்ல இங்க பிரைஸ் வந்து புட் ஆப்ஷன்ல வந்து அதிகமா இருக்கா? கால் ஆப்ஷன்ல அதிகமா டிக்ரீஸ் ஆயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, புட் ஆப்ஷன்ல தான் டிக்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ புட் ஆப்ஷன்ல டிக்ரீஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்னா, இந்த இடத்துல பிரைஸ் ரிஜெக்ஷன் நடக்குதுன்னு அர்த்தம். அப்போ 23,500ல நமக்கு பிரைஸ் ரிஜெக்ஷன் நெறையா நடந்துட்டு இருக்கு. அஸ் கம்பேர் டூ நமக்கு கால் ஆப்ஷன்ல இருக்க பிரைஸ் ரிஜெக்ஷன் தவிர. ஸோ இத நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. ஏன் பிரைஸ் ரிஜெக்ஷன் நடந்தா மார்க்கெட் கீழ வரணும் அப்டின்னா, நான் மறுபடியும் சொல்றேன். அதாவது 23,600ல நீங்க வந்து கால் ஆப்ஷன் இருக்கு, புட் ஆப்ஷன் இருக்கு. கால் ஆப்ஷன் வந்து ரெட் கலர்ல இருக்க கேண்டில். அதே மாரி பச்சை கலர்ல இருக்கிறது வந்து புட் ஆப்ஷன். ஸோ இந்த இடத்துல பிரைஸ் இருந்துச்சு இன்னைக்கு மார்க்கெட் தொடங்கும்போது. மார்க்கெட் ட்ரேடிங் எடுக்க என்னாச்சுன்னா, புட் ஆப்ஷனோட பிரைஸ் கீழ வந்துருச்சு. அதாவது இன்ட்ரெஸ்ட். இப்ப பாருங்க புட் ஆப்ஷன் இந்த நிலைமையில தான் இருக்கு. ஸோ ஸ்டார்ட்டிங்ல எந்த இடத்துல இருந்துச்சுன்னா, இங்க இருந்துச்சு. அப்போ இங்க இருந்து இவ்ளோ பிரைஸ் டிக்ரீஸ் ஆயிருக்கு. அப்டின்னா என்ன அர்த்தம்னா, மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்கு மேல மேல போகாது. அப்டிங்கிறது அர்த்தம். அண்ட் இதுக்கு நம்ம எது கூட கம்பேர் பண்ணோம்னா, கால் ஆப்ஷன் கூட கம்பேர் பண்றோம். ஸோ இந்த பாயிண்ட்ல நமக்கு இங்க எழுதியிருக்கு பாருங்க. ஸ்ட்ரைக் பிரைஸ் 23,600 கால் ஆப்ஷன் அவ்வளோ, புட் ஆப்ஷன் அவ்வளோ. அப்போ கால் ஆப்ஷனோட சேஞ்ச் வந்து வெறும் 11,00,000 தான். புட் ஆப்ஷனோட சேஞ்ச் வந்து கீழ இருக்கு பார்த்தீங்கன்னா, 26,00,000 -26,00,000ன்னா அவ்வளவா குறைஞ்சிருக்கு. ஸோ எப்போ வந்து புட் ஆப்ஷன் வந்து இந்த மணியில குறையுதோ, அப்போ வந்து மார்க்கெட் டவுன் சைட் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதனால தான் பிரைஸ் ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. ஸோ இது வந்து நம்ம ஒரு ஒரு மேக்ஸ் மாரியும் பார்க்கலாம். இல்லன்னா சைக்காலஜி மாரியும் பார்க்கலாம். எந்த மாரி பார்த்தாலும் மார்க்கெட் வந்து அந்த இடத்துல தான் போய் முடியும். ஸோ இது வந்து இப்படி நடக்கிறனால தான் பிரைஸ் ஆக்ஷன் அப்படி நடக்குது. இப்ப ஏன்னா, புட் ஆப்ஷன் வந்து அந்த இடத்துல நெறைய செல்லிங் நடந்திருக்கிறனால தான் மார்க்கெட் வந்து டவுன் சைட் போயிருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம இந்த 23,500ல பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டோட புட் ஆப்ஷன் சேஞ்ச் எவ்வளோ இருக்குன்னா, 6,00,000 குவான்டிட்டீஸ். அதே மாரி கால் ஆப்ஷன் சேஞ்ச் எவ்வளோ இருக்குன்னா, 8,00,000 குவான்டிட்டி. ஸோ, இப்ப அட் த மனில 8,00,000 2,00,000 வந்து கால் ஆப்ஷன் அதிகமா இருக்கிறனால தான், மார்க்கெட் வந்து அட் த மனிலருந்து சப்போர்ட் எடுத்து மேல போகுது. சப்போஸ் அட் த மனில புட் ஆப்ஷன் அதிகமா இருந்துச்சுன்னா, மார்க்கெட் இன்னும் கீழ போயிருந்திருக்கும். ஸோ, இதுதான் நமக்கு ஒரு நல்ல விஷயம். அண்ட் நீங்க அதுக்கப்புறம் பார்த்தாலும் 23,400ம் 23,450லயும் பார்த்தீங்கன்னா, கால் ஆப்ஷன் தான் இன்கிரீஸ் ஆயிருந்திருக்கு. புட் ஆப்ஷன் அப்படியே புட் ஆப்ஷன் குறைஞ்சிருக்கு. அப்படிங்கிறனால, கால் ஆப்ஷன் இன்கிரீஸ் ஆச்சுன்னா, மார்க்கெட் வந்து மேல போகும். புட் ஆப்ஷன் குறைஞ்சுச்சுன்னா, மார்க்கெட் வந்து கீழ போகும். இதுதான் சிம்பிள். மறுபடியும் சொல்றேன். காலோட பிரைஸ் நெறையா போச்சு. அதாவது இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கு அப்டின்னா, மார்க்கெட் மேல போகும். புட்டோட இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்குன்னா, மார்க்கெட் கீழ வரும். இதுதான் ரொம்ப சிம்பிள். அப்போ இத வச்சு பார்க்கும்போது, அட் த மனில பிரைஸ் ரிஜெக்ஷன் நடந்து, அதாவது 23,500ல பிரைஸ் ரிஜெக்ஷன் நடந்து மேல போயிருக்கு. அண்ட் நம்ம வந்து 23,600 வரைக்கும் மார்க்கெட் வந்து போலாம். அத தாண்டி போச்சுன்னா, நமக்கு வந்து 23,700 வரைக்கும் போலாம். ஸோ அப்படிங்கும்போது, நாளைக்கு திங்கட்கிழமை மார்க்கெட் என்ன நடக்கலாம் அப்டின்னா, ஸோ இங்கருந்து மேல போயி இப்பயே 23,600 பக்கம் தான் இருக்கு. இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆயிட்டு, ஆல்மோஸ்ட் 23,700லயே ரிஜெக்ஷன் ஆயிட்டு, மார்க்கெட் வந்து கீழ வரதுக்கான வாய்ப்பு. ஸோ இதுதான். ஸோ எனக்கு தெரிஞ்சு 23,800 ரீச் ஆறதுக்கே நாளைக்கு மார்க்கெட் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அண்ட் தாண்டி போச்சுன்னா, மார்க்கெட் ஆல்மோஸ்ட் லைக் 23,500க்கும் ரிஜெக்ஷன் நடக்கும். ஸோ நான் அது மறுபடியும் திருப்பியும் வரையறேன். ஸோ நான் என்ன சொல்றேன்னா, மார்க்கெட் வந்து ஒண்ணா மேல இப்படி இப்படியே போய் ஒரு 23,700லேருந்து மார்க்கெட் கீழ வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இங்க மேக்ஸிமம் வந்தா நம்ம 23,500ல ரிஜெக்ஷன் நடக்கும். ஸோ, இப்போ மார்க்கெட் இங்க டவுன் சைட் போனாலும், மார்க்கெட் மேல மேல ஏறி 23,700 போற வரைக்கும் தான் சான்சஸ் இருக்கு. சாரி. இதுதான் நான் சொல்ல வர்றது. அதாவது நாளைக்கு திங்கட்கிழமை மார்க்கெட் வந்து இந்த அனாலிசிஸ்லாம் வச்சு பார்க்கும்போது, அதிகபட்சம் 23,500 தான் போகும். அதுக்கப்புறம் மேல போய் 600ஓ, 700ஓ மார்க்கெட் வந்து நிக்கும். இத நான் வந்து பெர்மனன்ட்டாவே வரைஞ்சிடுறேன். 23,500ல வந்து ரிஜெக்ஷன் நடந்துட்டு, 23,600ல ஒரு புல் பேக்கும், 23,700ல போய் நிக்கும். ஸோ இந்த மாரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அண்ட் சனி, ஞாயிறுல ஏதாவது நியூஸ் வந்தா பார்க்கலாம்.
அதே மாரி நம்ம ரிசர்வ் பேங்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்னைக்கு அனவுன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதோட அனாலிசிஸும் நம்ம வந்து போடலாம். எங்க ஸ்டாக் மார்க்கெட் கேலண்டர். இங்க பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் பேங்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட் 7ஆம் தேதி இன்னைக்கு வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம தனியா வீடியோல போடலாம். இது வந்து எப்படி இம்பாக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஆனா இதோட இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவா தான் இருக்கு. ப்ரீவியஸ் எவ்வளோ இருந்துச்சுன்னா 5.6 ஆ 6.5 இருந்துச்சு. இப்போ வந்து குறைஞ்சு அவங்க வந்து 6.25 குடுத்துருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும்போது மார்க்கெட் வந்து மேல போக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுதான் நம்ம நிஃப்டி 50யோட அனாலிசிஸ். ஸோ தொடர்ந்து வந்து நீங்க மார்க்கெட் அனாலிசிஸ் அண்ட் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட டெய்லி அனாலிசிஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்க ஃபேமிலி அண்ட் ஃபிரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் பயனுள்ளதா இருக்கும். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்டின்னா, கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நான் அதுக்கு ரிப்ளை பண்றேன். இல்ல வேற ஏதாவது சம்மந்தமா டாபிக்ஸ் எதுவும் வேணும் அப்டின்னாலும், கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து அதுக்கான ரிப்ளை பண்றேன். நன்றி, வணக்கம்.